So in the video we are going to see cash budget. ஓகேங்களா, ஆல்ரெடி ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட், பர்ச்சேஸ் பட்ஜெட், ப்ரொடக்ஷன் பட்ஜெட் இதெல்லாம் பார்த்துட்டோம். Now we are moving on to cash budget. ஸோ கேஷ் பட்ஜெட் அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா நம்ம இங்கே ஓப்பனிங் கேஷ் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நம்ம ரெவென்யூ ஆட் பண்ணி அண்ட் எக்ஸ்பென்சஸை we will reduce. பேமெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை கழிச்சிட்டு க்ளோசிங் கேஷ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேஷ் பட்ஜெட். இது மந்த் வைஸ் கேட்கலாம், குவார்ட்டர்லி கேட்கலாம், ஹாஃப் இயர்லி கேட்கலாம், இயர்லி பேசிஸில் கூட கேட்கலாம். ஸோ கொஷனில் என்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதன் அடிப்படையில் ஸ்டேட்மெண்ட் போட்டாலே போதும். ஆஸ் ஐ செட், எப்போயுமே உங்களுக்கு ஓப்பனிங் ஃபிகர் கொடுத்துருவாங்க, அந்த ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம வச்சுட்டு அதிலிருந்து ரிசிப்ட்ஸு பேமெண்ட்ஸை ஆட் அண்ட் லெஸ் பண்ணோன்னா we will get the closing cash. This is the format for cash budget. இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 6 மந்த்ஸுக்கு தான், ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு தான் நம்மள ப்ரிப்பேர் கேஷ் பட்ஜெட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுமே ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு தான் கேஷ் பட்ஜெட் வித் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸை சார்ஜ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு டோட்டல் சேல்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, மெட்டீரியல்ஸ், வேஜஸ் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. டோட்டல் சேல்ஸுன்றப்ப இது நமக்கு ரெவென்யூ, மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறப்ப இது நம்மளோட பேமெண்ட், நம்ம யார்கிட்ட இருந்தாவது ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்கணும். வேஜஸும் நம்ம பண்ணக்கூடிய பேமெண்ட்டு தான், ஓவர் ஹெட்ஸும் நம்ம பண்ணக்கூடிய பேமெண்ட்டு தான். ஸோ இது எல்லாமே பேமெண்ட்ஸ், இது மட்டும்தான் ரெவென்யூ. இதில் என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். உங்களோட வேலை வந்து இதை ஒழுங்காக ப்ராப்பராக டீகோட் பண்ணுறது தான். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்கிறாங்க, கேஷ் பேலன்ஸ் ஆன் 1st January was 10,000 அப்படின்னு. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் 10,000 சொல்லிடலாமா? The opening balance is 10,000. A new machinery is to be installed at 20,000 on credit. 20,000 மதிப்புள்ள பொருளை வாங்கி கடனுக்கு வாங்குறோம். அந்த 20,000 எப்போ ரீபே பண்ணுறோம்னா to be repaid by 2 equal installments in March and April. மார்ச் அண்ட் ஏப்ரலில் ஈக்குவலாக பிரித்து we are making a payment. அப்போ 20,000 we have to divide into 10,000 10,000. ஆனால் அந்த பேமெண்ட்டை நீங்கள் சார்ஜ் பண்ணுறது மார்ச் அண்ட் ஏப்ரலில் தான் சார்ஜ் பண்ண போகிறீங்க எக்ஸ்பென்சஸாக. அண்ட் the sales commission at 5% on total sales is to be paid within the month following the actual sales. சேல்ஸ் கமிஷன் எதில் சார்ஜ் பண்ணுவோம்னா டோட்டல் சேல்ஸில் 5% சார்ஜ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ ஜனவரி மந்தோட டோட்டல் சேல் வேல்யூ இஸ் 20,000. ஸோ 20,000ல் 5%னா 1,000 rupees வந்திருக்கும். இந்த 1,000 rupeesங்கிற ஜனவரிக்கான சேல்ஸ் கமிஷனை we are not making such payment during the month itself. என்ன பண்ணுறோம்னா ஃபாலோயிங் மந்தில் தான் சார்ஜ் பண்ணுறோம். அப்போ இந்த 1,000 rupeesை நீங்கள் ஃபெப்ரவரியில் எக்ஸ்பென்சஸாக காட்டணும். And 10,000 being the amount of second call money received in March. நமக்கு ஒரு இன்கம் வருது, பட் இட் வாஸ் ரிசீவிங் இன் மார்ச். அந்த மார்ச் மாதத்தில் we will charge this 10,000 as an income. ஏன்னா நமக்கு வருமானம் மாதிரி தான் வருது. ஸோ we have to charge the portion of 10,000 as an income. Share premium amounting to 2,000 is also obtained during the second month. That is March. Second call மணியோட சேர்த்து மார்ச் மாதத்தில் we are getting a premium value of 2,000. இப்போ மார்ச்சில் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 12,000 rupeesை ரெவென்யூவாக சார்ஜ் பண்ணணும். கிளியரா? அடுத்தது பீரியட் ஆஃப் கிரெடிட் அலோட் பை சப்ளையர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம யார்கிட்ட இருந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணோமோ அவங்க தான் நம்மளோட சப்ளையர், காமன்லி நோன் அஸ் கிரெடிட்டார். கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு கிரெடிட்டார்னு சொல்கிறோம். அந்த கிரெடிட்டார் அண்ட் சப்ளையர் வந்து பேமெண்ட்டுக்கு 2 months டைம் தர்றாங்க. விச் மீன்ஸ் ஜனவரி மாதம் நம்ம மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணோம்னா, இப்போ இதில் வந்து மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஃபார் ஜனவரி வந்து 20,000. இந்த 20,000 நம்ம 2 months கழிச்சு மார்ச்சில் தான் நம்ம பே பண்ணுறோம். அப்போ ஃபெப்ரவரியோட பேமெண்ட் we will be making on ஃபெப்ரவரினா மார்ச், ஏப்ரல். ஏப்ரலில் 14,000, மார்ச்சுக்கு மேல 14,000, ஏப்ரலுக்கு ஜூனில் 22,000. ஸோ ஃபஸ்ட்டு 2 monthsக்கு நமக்கு பேமெண்ட்டுன்னு எதுவுமே ஆயிருக்காது வித் ரெஸ்பெக்ட் டு மெட்டீரியல். ஏன்னா அதோட கண்டிஷனே என்ன, கிரெடிட்டார்ஸ் ஆர் சப்ளையர் அலோவிங் த கிரெடிட் பீரியட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 2 months. அப்போ ஜனவரிக்கான பேமெண்ட்டை we are making only on மார்ச். 2 months கழிச்சு பே பண்ணுறோம். சரிங்களா? அடுத்தது த பீரியட் ஆஃப் கிரெடிட் அலோட் டு கஸ்டமர்ஸ். அதே மாதிரி நம்ம சேல்ஸ்லேயுமே கேஷ் சேல்ஸும் பண்ணலாம், கிரெடிட் சேல்ஸும் பண்ணலாம் இல்லையா? அப்போ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோமோ அப்போ நமக்கு டெட்டார்ஸ் கிரியேட் ஆவாங்க. அந்த டெட்டார்ஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பீரியட் அலாட் பண்ணி கொடுத்துருப்போம். அது 1 month அலோவ் பண்ணுறோம் நம்ம. தட் இஸ் நமக்கு கடன் கொடுத்தவங்க நமக்கு 2 months டைம் கொடுக்குறாங்க. அப்போ நான் பேமெண்ட் பண்ணுறது 2 மாதம் கழிச்சு பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மள்ட்ட இருந்து கடனுக்கு வாங்கிட்டு போயிருப்பாங்கல்ல பொருட்கள் எல்லாம், குட்ஸை, அவங்களுக்கு நம்ம 1 month கிரெடிட் பீரியட் கொடுக்குறோம்.
விச் மீன்ஸ் இப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு மந்தில் ஏதாவது சேல்ஸ் ரெவன்யூ கிரெடிட் சேல்ஸில் விழுந்ததுன்னா அது நான் ஃபெப்ரவரியில் தான் கலெக்ட் பண்ணுறேன். ஃபெப்ரவரிக்கான கிரெடிட் சேல்ஸில் மார்ச்க்கான கிரெடிட் சேல்ஸ் ஏப்ரல் டு மே டு ஜூன்னு சொல்லி வி ஆர் ரிசீவிங் த டெட்டார்ஸ் போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் பை த சப்சிக்வெண்ட் மந்த் 1 month பீரியடில் கலெக்ட் பண்ணுறோம், கலெக்ஷன் பீரியடு. அண்ட் ஓவர் ஹெட்ஸும் 1 month டிலேன்னு சொல்கிறாங்க. டிலே இன் பேமெண்ட் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இட்ஸ் 1 month. ப்ரொடக்ஷனும் இருக்குது, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்குது. நீங்கள் எதனா கிளப் பண்ணி வச்சுக்கோங்க. 3200 + 800னா 4000 rupees வந்துருக்குமா. இந்த ஜனவரிக்கான பேமெண்ட்டை வி ஆர் கோயிங் டு மேக் இட் ஆன் ஃபெப்ரவரி. ஏன்னா 1 month டிலே ஆகி தான் நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் ஓவர் ஹெட்ஸுக்கு. அதே மாதிரி ஃபெப்ரவரிக்குள்ளது மார்ச் ஆன் ஏப்ரல் டு மே டு ஜூன்னு சொல்லி வி ஆர் மேக்கிங் த பேமெண்ட்ஸ் ஆன் சப்சிக்வெண்ட் மந்த்ஸ். ஏன்னா 1 month டிலே. அதே மாதிரி வேஜஸ் பார்த்தீங்கன்னா half a month டிலேன்றாங்க. டிலே இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் half a month அப்படின்னு. வேஜஸ்க்கு ஆல்ரெடி ஃபிகர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4000, விச் மீன்ஸ் ஜனவரி மாதம் 2000 பே பண்ணிட்டோம். பேலன்ஸ் உள்ள 2000 ஃபெப்ரவரியில் பே பண்ணுறோம். ஆல்சோ ஃபெப்ரவரி மந்தோட பாதியும் இங்கே நம்ம பே பண்ணியிருப்போம் இல்லையா. அப்போ 4400ல் ஹாஃப்னா 2200. அதே மாதிரி ஃபெப்ரவரியோட பேலன்ஸ் 2200 மார்ச் கேரி பண்ணியிருப்போம். அண்ட் மார்ச் மந்த்துக்குன்னு உள்ள ஹாஃபு நம்ம இங்கே சார்ஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி half a month அல்லது 1/4 3/4 வந்து நெக்ஸ்ட் மந்தில் போகுது. 1/4 கரண்ட் மந்த்து, 3/4 நெக்ஸ்ட் மந்த்லாம் சொல்கிறாங்கன்னா ஒர்க்கிங் கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா அந்த கன்சர்ன் மந்தோட எக்ஸ்பென்சஸும் நமக்கு ஆட் ஆகும். அதையும் மிஸ்டர்வ் பண்ணிடக்கூடாது. கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கன்சர்ன் மந்தோட எக்ஸ்பென்சஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஜனவரி மாதம் மட்டும்தான் ஹாஃப் பேமெண்ட்டுக்கும் சிங்கிள் ஃபிகர் வரும் 4000. ஃப்ரம் ஃபெப்ரவரியிலேருந்து ப்ரீவியஸ் மந்தோட ஹாஃப் அண்ட் கரண்ட் மந்தோட ஹாஃப் அதுவும் ஃபாலோ ஆகும். சில கொஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1/4 வந்து நெக்ஸ்ட் மந்த்துன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ 3/4 கரண்ட் மந்த்லேயே பே பண்ணியிருப்போம். இப்போ 4000ல் 3/4 எவ்வளோன்னு பார்த்து அதை கரண்ட் மந்த்லேயே பே பண்ணிடுவோம். பேலன்ஸ் 1/4 நெக்ஸ்ட் மந்த்து கொண்டு போவோம். அப்போ அதே மாதிரி நீங்கள் இந்த மந்த்துக்கும் ஃபெப்ரவரிலையும் ஒரு 3/4 பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. என்னெல்லாம் பேமெண்ட் வந்து கரண்ட் மந்தில் கம்ப்ளீட் ஆயிருக்கோ அது எல்லாமே சார்ஜிங்குள்ளே கொண்டு வந்துடணும். ஸோ அதனால் இந்த ஒர்க்கிங் மட்டும் கேர்ஃபுல்லாக போடணும். ஹாஃப் இந்த நெக்ஸ்ட் மந்த் 1 month 2 monthன்னு சொல்கிறாங்கன்னா, ஐ மீன் நெக்ஸ்ட் மந்தில் ஹாஃப் ஆர் 3/4 வந்து ரிமைனிங் இருக்குது அப்படின்றாங்கன்னா கரண்ட் மந்தோட சார்ஜிங்கையும் மிஸ்டவுட் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வேஜஸ் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட்டாக அஸ்யூம் த கேஷ் சேல்ஸ் would be 50% ஆஃப் டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு. அப்போ நம்ம கேஷ் சேல்ஸும் பண்ணுறோம், கிரெடிட் சேல்ஸும் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரெண்டத்தையும் பிரிச்சுக்கலாம். கேஷ் அண்ட் கிரெடிட்டில் 20,000 அண்ட் கேஷ் 10,000 ஃபெப்ரவரியில் 11 மார்ச்சில் 14 ஏப்ரலில் 18 மேல வந்து 15 ஜூனில் வந்து 20. பிகாஸ் இந்த ஹாஃப் அ போர்ஷன் வந்து கேஷை பொறுத்தவரை நமக்கு இமீடியட்டாக காசு வந்துடும். பொருளை நீங்கள் விற்றா மட்டும் போதும், உங்களுக்கு ரெவன்யூ டக்குன்னு வந்துடும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஓப்பனிங் பேலன்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். கேஷ் ஆன் 1 ஜனவரி 10,000 சொல்லிட்டாங்களா, அப்போ அந்த ஓப்பனிங் பேலன்ஸை ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணிடுங்க. எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டே ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 6 monthsக்கு தான் போட போகிறோம். அப்போ ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஓப்பனிங் பேலன்ஸில் ஜனவரி மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஃபெப்ரவரி டு ஜூன் பண்ண வேண்டாம். க்ளோசிங் கிடைச்சாதான் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அண்ட் சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடிய ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸை ஆட் ஆர் லெஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ரிசிப்ட் ப்ராப்பராக தெரியும், எல்லா மந்தோட கேஷ் சேல்ஸும் நமக்கு இமீடியட்டாக கேஷாக வந்துடும். இப்போ ஜனவரியோட 10,000, ஃபெப்ரவரியோட 11,000, மார்ச்சோட 14,000, ஏப்ரலோட 18,000, மேவோட 15,000 அண்ட் ஜூனோட 20,000 ஆசெட்ஸ் அப்படியே சார்ஜ் பண்ணிடலாம். கிரெடிட் சேல்ஸ் மட்டும் என்ன ஆகும்னா சப்சிக்வெண்ட் மந்தில் 1 month டிலேயில் நம்ம என்ன பண்ணுவோம், ரிசீவ் பண்ணுறோம். ஏன்னா கஸ்டமருக்கு நம்ம அலோவ் பண்ண கிரெடிட் பீரியட் 1 month தானே. அப்போ அந்த 1 monthோட சப்சிக்வெண்ட்டில் we will receive such payment from our debtors. அப்போ இந்த 10,000 credit portion of இந்த 10,000 we will receive in ஃபெப்ரவரி. ஜனவரிக்கான 10,000 ஃபெப்ரவரியில், ஃபெப்ரவரிக்கான 11,000 மார்ச்சில், மார்ச்க்கான 14,000 ஏப்ரலில், ஏப்ரலுக்கான 18,000 மேக்கான 15,000 ஜூன். அப்போது ஜூனுக்கான 20,000 போடலை அப்படின்னு கேட்டால் நம்மகிட்ட ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்குது ஃபஸ்ட்டு 6 monthsக்கு தான். நீங்கள் அதை போட்டால் போதும், ஜூலை ஆகஸ்ட்லாம் போக வேண்டாம். ஓகேவா. இப்போ எல்லாமே 1 month டைம் கொடுத்ததுனால நம்ம எக்ஸ்ட்ரா 1 month டைம் எடுத்து அவங்கள்ட்ட இருந்து வருமானத்தை ரிசீவ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அ ரிசிப்ட் போர்ஷன். அண்ட் ஷேர் கால் மணி ப்ரீமியம் ஆகும், கால் மணி ஆகும். ஒரு 12,000 பார்த்தோமா, கால் மணியாக ஒரு 10,000, ப்ரீமியமாக ஒரு 2,000 எல்லாமே மார்ச்சில் ரிசீவ் ஆகுதுன்னு சொன்னாங்களா. ஸோ கன்சர்ன் மார்ச் மந்தில் மட்டும் அந்த 2 ரிசிப்டையும் ஆட் பண்ணிக்கோங்க.
மற்ற எல்லாமே பேமெண்ட் தான். ஸோ பேமெண்ட் சார்ஜ் பண்ணாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு இப்படி தான் சார்ஜஸ் ஃபார் ரிசிப்ட்ஸ் கொடுக்குறோம். சார்ஜஸ் ஃபார் பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேசஸ். ஸோ கிரெடிட் பர்ச்சேசஸ்ன்னு பார்க்கும்போது சப்ளையர் நமக்கு எவ்வளோ பீரியட் அலோவ் பண்ணார். பர்ச்சேசஸ் எல்லாமே கிரெடிட் தான். ஏன்னா இங்கே வந்து 50% கேஷ் பர்ச்சேஸ் 50 கிரெடிட் பர்ச்சேஸ்லாம் சொல்லலை. அப்போ நமக்கு கொஷனில் கொடுக்கப்பட்டிருக்க மெட்டீரியலுக்கான அமௌண்ட் எல்லாமே கிரெடிட்டில் தான் நம்ம வாங்கியிருக்கோம். அப்போ கிரெடிட்டில் நம்மளோட சப்ளையர் நமக்கு எவ்வளோ பீரியட் கொடுக்குறாரு, 2 months டைம் கொடுக்குறாரு பேமெண்ட்டுக்கு. அப்போ ஜனவரிக்கான பேமெண்ட்டை மார்ச்சில் பண்ணியிருப்போம் 20,000, ஃபெப்ரவரிக்கான பேமெண்ட்டை ஏப்ரல் 14,000, மார்ச்க்கான பேமெண்ட் 14,000 மே, ஏப்ரலுக்கான பேமெண்ட் 22,000 at ஜூன். இப்போ மேக்கும் ஜூனுக்கும் சார்ஜ் ஆகலை, 20, 25 அடுத்தடுத்த மாதம் தானே பே பண்ணியிருப்போம்னா எஸ். ஆனால் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேண்டாம். சரிங்களா? அடுத்து கிரெடிட் பர்ச்சேஸ். தென் வேஜஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மாதமும் ஹாஃப் பேமெண்ட் நடந்துருது. சப்சிக்வெண்ட் மந்தோட ஹாஃபில் கேரி ஃபார்வர்ட் ஆகி சார்ஜ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் மந்த் ஜனவரியில் 2,000, 4,000 ஹாஃப் வந்து 2,000. செகண்ட் மந்த் எவ்வளோ வந்திருக்கும்? ஃபஸ்ட் மந்தோட 2,000 பேலன்சிங் ஃபிகர் ஆஃப் 2,000 செகண்ட் மந்த்துக்குன்னே எக்ஸ்க்ளூசிவாக உள்ள 2,200 ஆட் பண்ணிங்கன்னா 4,200. தேர்ட் மந்த்துக்கு செகண்ட் மந்த் ஃபெப்ரவரியோட ஹாஃப் 2,200, மார்ச்சோட ஹாஃப் 2,300. அப்போ டோட்டலாக 4,500. ஏப்ரல் என்ன பண்ணியிருப்போம்? மார்ச்சோட ஹாஃப் 2,300 அண்ட் ஏப்ரலோட ஹாஃப் 2,300, 4,600 விழுந்திருக்கும். மேலே என்ன பண்ணணும்? ஏப்ரலோட ஹாஃப் 4,600ல் 2,300, மேயோட ஹாஃப் 2,000. அப்போ டோட்டலாக 4,300 சார்ஜ் ஆகும். ஜூனில் மேயோட ஹாஃப் 2,000, ஜூனோட ஹாஃப் 2,500. அப்போ 4,500 rupees சார்ஜ் ஆகிருக்கும். ரைட்? என்றைக்குமே அந்தந்த மாதத்தோட ஹாஃபையும் சார்ஜ் பண்ணணும், மறந்துடாதீங்க. அண்ட் ஓவர் ஹெட்ஸை பொறுத்தளவில் சப்சிக்வெண்ட் மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் நம்ம இப்போ ஜனவரியில் பண்ணுற பேமெண்ட்டை ஃபெப்ரவரியில் தான் க்ளோஸ் பண்ணுறோம். ஃபெப்ரவரியில் பண்ணக்கூடிய பேமெண்ட்டை மார்ச்சில் க்ளோஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே சப்சிக்வெண்ட் மந்த்து, ஜனவரி டு ஃபெப்ரவரிக்கானது மார்ச்சில் அப்படின்னு சொல்லி சப்சிக்வெண்ட் மந்த்து ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா ஓவர் ஹெட்ஸ் வந்து 1 month டிலேன்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? அடுத்து இன்னொரு எக்ஸ்பென்சஸ், 2 எக்ஸ்பென்சஸ் முக்கியமானது என்னதுன்னா, மிஷின் ஒன்று இன்ஸ்டால் பண்ணோம் 20,000 கொடுத்து. ஆனால் அதோட பேமெண்ட்டை ஏப்ரல்லையும் மார்ச்லேயும் மார்ச் அண்ட் ஏப்ரலில் வந்து 20,000 ஈக்குவலாக பிரித்து 10-10 பிரித்து கொடுத்தோம். அப்போ மார்ச்சில் ஒரு 10,000 அண்ட் ஏப்ரலில் ஒரு 10,000 சொல்லி ரெண்டுத்துக்கும் ப்ராப்பர் சார்ஜஸ் டெபிட் கொடுக்கணும், மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் சேல்ஸ் கமிஷன் ஒரு விஷயம் பார்த்தோமா, 5% ஆன் டோட்டல் சேல்ஸ்னு. ஆனால் அது என்ன சொன்னாங்க? டு பி பெய்டு வித்தின் அ மந்த் ஃபாலோயிங் த ஆக்சுவல் சேல்ஸ் அப்படின்னு. அப்படின்னா ஜனவரி மாதம் ஒரு சேல்ஸுக்கு சேல்ஸ் கமிஷன் விழுந்தால் அது ஃபெப்ரவரியில் ஃபாலோயிங் த ஆக்சுவல் சேல்ஸ்னால் ஃபெப்ரவரியில் நம்ம அதை பே பண்ணுறோம். அப்போது ஜனவரிக்கான கமிஷன் ஆஃப் 1,000 வந்து ஃபெப்ரவரியில் பே பண்ணியிருப்போம். ஃபெப்ரவரிக்கான கமிஷன் வந்து மார்ச்சில், மார்ச்க்கான கமிஷன் ஏப்ரலுக்கான கமிஷன் மேக்கான கமிஷன் ஜூன். எல்லாமே என்ன பண்ணணும்னா டோட்டல் சேல்ஸில் 5% பார்க்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு டோட்டல் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. கேஷில் 5 கிரெடிட்டில் 5ன்னு சொல்லலை, டோட்டல் சேல்ஸில் 5%. அப்போ நீங்கள் ஓவரால் சேல்ஸ் பார்த்து அதில் 5% சார்ஜ் பண்ணணும். ஆனால் சப்சிக்வெண்ட் மந்தில் சார்ஜ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆட் அண்ட் லெஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஜனவரியோட ஓப்பனிங்லேருந்து ரிசிப்ட்ஸை ஆட் பண்ணுறீங்க, எக்ஸ்பென்சஸை கழிச்சிங்கன்னா யூ வில் கெட் த க்ளோசிங் கேஷ் ஆஃப் 18,000. ஜனவரியோட க்ளோசிங் ஃபெப்ரவரிக்கு ஓப்பனிங்காக வருமா? அண்ட் ஃபெப்ரவரியோட ஆட் அண்ட் லெஸ்லாம் பண்ணிங்கன்னா ஃபெப்ரவரியோட க்ளோசிங் மார்ச்சுக்கு ஏப்ரல். நீங்கள் எப்பயுமே ஸ்டேட்மெண்ட் போடும்போது ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூனுக்கு ஓப்பனிங் ஃபிகர்ஸ் இருக்காது. அது எப்படி கிடைக்கும்? ப்ரீவியஸ் மந்தோட க்ளோசிங் தான் கரண்ட் மந்த்துக்கு ஓப்பனிங்காக ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால் சார்ஜிங் கொடுக்கும்போது என்றைக்குமே ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பனிங் ஃபிகர்ஸை லீவ் பண்ணிடுங்க. க்ளோசிங் சார்ஜ் பண்ண அது கேரி ஃபார்வர்ட் பண்ணி போட்டலாம். ஸோ எண்ட் ஆஃப் 6th மந்தில் we will be having 35,700 as our closing cash. ஓகே, இப்படி தான் கேஷ் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். பட்ஜெட் போடும்போது எனி டைப் ஆஃப் பட்ஜெட்டாக இருக்கலாம், ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம், அல்லது சேல்ஸ் பட்ஜெட்டாக இருக்கலாம், பர்ச்சேஸ் ஆர் ப்ரொடக்ஷன் பட்ஜெட், இப்போ நம்ம பார்த்த கேஷ் பட்ஜெட், எந்த பட்ஜெட்டாக இருந்தாலுமே கொஷினில் ஒரு சில டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கண்டிஷன்ஸை கரெக்டாக படித்து அதை கரெக்டாக சார்ஜ் பண்ணோம்னாலே பட்ஜெட் ரொம்ப ஈஸி. ஸோ ஆல்ரெடி நம்ம புக் சம்ஸ் ஓரியன்டாக ஃப்ளெக்சிபிள், சேல்ஸ் பட்ஜெட், ப்ரொடக்ஷன் அண்ட் பர்ச்சேஸ் பட்ஜெட் அண்ட் அதர் பட்ஜெட் எல்லாமே பார்த்தாச்சு.
ஓவர் ஹெட்ஸ் வச்சுலாம் வரக்கூடிய எல்லாமே பார்த்தாச்சு. இந்த செஷனில் நம்ம கேஷ் பட்ஜெட்டும் பார்த்துட்டோம். ஸோ புக்கில் உள்ள எல்லா சம்ஸும் கோ த்ரூ பண்ணுங்கள். சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு புக் பேக் சம்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கீ கேளுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா சம்ஸ் நான் ஃபர்தராக அசஸ் பண்ணுறேன். ஸோ ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்பான் எனி டவுட் கிவ் மீ அ மெசேஜ் ஆர் கால். அண்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிஷன்ஸ் ஓரியன்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொடக்ஷன் அண்ட் பர்ச்சேஸ் பட்ஜெட்லாம் கேர்ஃபுல்லாக என்ன பார்க்கணும், ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டில் கேர்ஃபுல்லாக என்ன பார்க்கணுன்றதெல்லாம் தனித்தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதெல்லாம் கேர்ஃபுல் நோட்டோட, ஒரு ஸ்பெஷல் நோட்டோட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். சிலதெல்லாம் நீங்கள் கிளாசிக்கலாக போட்டு கொண்டு வந்துடலாம். கன்வென்ஷனல் ப்ராக்டிஸாக அதை சார்ஜ் பண்ணுறதுல எந்த மிஸ்டேக்கும் வராது. ஆனால் இப்போ ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த நோட் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அந்த வகையில் கேஷ் பட்ஜெட்டுக்கு இந்த நோட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட். என்னென்ன டேர்ம்ஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ டிலே ஆகுது, எவ்வளோ பேமெண்ட்டு கரண்ட் மந்தில் முடிச்சிருக்காங்க, சப்சிக்வெண்ட் மந்த்துக்கு எவ்வளோ போகுது, இந்த நோட்டை நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா கேஷ் பட்ஜெட் வெரி ஈஸி. ஓகே, ஸோ இந்த மாடல் சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.